உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மனம் என்ன சொல்லுது, உடல் என்ன சொல்லுது, ஆன்மா என்ன சொல்லுது, திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாரு. அனைத்துலக புத்தக கண்காட்சி உலக வணிக மையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் வைகாசி உபய திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் 100ஆம் ஆண்டு வைகாசி விசாக திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர், வைகாசி விசாக உபய அறங்காவலருமான பே. சந்திரசேகரன், உபய நாட்டாமை கா. பூபாலன், உபய பிரதிநிதிகளான கு. கோவிந்தசாமி, கி. ஜெயகணேசன் ஆகியோர் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர். நடராஜா, புவான் ஸ்ரீ மல்லிகா நடராஜா தம்பதியர், தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ சிவக்குமார், கதிரேசன், செயலாளர் சேதுபதி, டத்தோ சுரேஷ்குமார், டாக்டர் முனியப்பா, ஆர்.டி. சுந்தரம் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். இந்த விழாவில் முக்கிய அங்கமாக எஸ்பிஎம், எஸ்டிபிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 9 உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் 2024ஆம் ஆண்டில் TNBயில் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற 25 பேருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலத்தில் நூல் ஆய்வு செய்யப்பட்ட திருக்குறள் புத்தகம் வெற்றிகரமாக வெளியீடு கண்டது. உலக வர்த்தக வணிக மையத்தில் தற்போது அனைத்துலக புத்தக கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையில் உள்ளன. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சியில் பல நூல்கள் வெளியீடு கண்டு வரும் நிலையில் அவற்றில் ஒரே தமிழ் சார்ந்த ஆய்வு நூலான த ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ் ஹாலிஸ்டிக் விஷன் ஆஃப் வெல் பேயிங் எனும் திருக்குறள் ஆய்வு நூல் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. மலாயா பல்கலைக்கழக மொழியியல் புலத்தின் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம், மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் முனைவர் அனுராதா ராஜசேகரம் ஆகிய 2 தமிழ் விரிவுரையாளர்களும் இணைந்து த ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ் ஹாலிஸ்டிக் விஷன் ஆஃப் வெல் பேயிங் எனும் திருக்குறள் ஆய்வு நூலை இயற்றியுள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நூல் வெளியீடானது திருக்குறளில் புதைந்திருக்கின்ற உயிர் தத்துவம், உடல் தத்துவம், ஆன்ம தத்துவம் என்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டு இன்றைய காலகட்டத்தில் தற்கால சூழலுக்கு ஏற்ற வகையிலே ஆய்வு நோக்கத்தில் இந்த நூலை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். இது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதாவது இன்றைய தலைமுறையினர் எப்படி ஒரு பேலன்ஸான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அதாவது சமநிலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஆய்வு அடிப்படையில் இந்த நூலை நாங்கள் இருவரும், அதாவது முனைவர் அனுராதா அவர்களும் நானும் சேர்ந்து படைத்திருக்கின்றோம். முக்கியமான நோக்கம் என்னவென்றால், தமிழ் மொழியிலே குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட செவ்விலக்கியமாக கருதப்படுகின்ற திருக்குறளில் புதைந்திருக்கின்ற செய்தியானது இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையிலே எப்படி பொருந்தி வருகிறது என்பதை வெளிப்படுத்துவது எங்களுடைய முக்கியமான முகாமையான நோக்கமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வளங்குன்றா வளர்ச்சி 17 என்று கூறுவார்கள் அல்லவா, SDGs 17, அந்த SDG 17 என்ற திட்டத்தையும் இலக்குகளையும் அடிப்படையாக கொண்டும் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்வு, ஒரு நலமான வாழ்வு எப்படி வாழ்வது, எப்படி முறையான கல்வியை பெறுவது, பெற்ற கல்வியை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது போன்ற பல விடயங்கள் இந்த நூலில் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த நூல் மிகவும் பயனுள்ள நூலாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நூல் நாங்கள் வெளியிடுவதற்கு ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலம் பிடித்தது. அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த நூலை மலாயா பல்கலைக்கழக பதிப்பகத்தாரே அவர்கள் இந்த நூலை வெளியிடுவது தான் மிகச்சிறந்த ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், இது முழுக்க முழுக்க ஆய்வு நூல் என்பதனால் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சியிலே இந்த நூல் வெளியீடு காண்பதும் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக அமைகின்றது. மூத்த விரிவுரையாளர் முனைவர் அனுராதா ராஜசேகரம். நான் இந்திய ஆய்வியல் துறையிலிருந்து வருகிறேன். 330 குறள்களையும் ஆய்வு பண்ணி
மனம் என்ன சொல்லுது, உடல் என்ன சொல்லுது, ஆன்மா என்ன சொல்லுது, திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை வந்து நம்மளோட நம்ம பார்வையில கண்ணோட்டத்துல எப்படி வெளிப்படுத்தி இருக்கு. ஓகே, ஒரு மனிதன் நம்ம எடுத்தாலே அதுல மனம், உடல், ஆன்மா இந்த 3 விஷயங்கள் தான் நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப இந்த மனமது இப்ப ஒரு பாடல், சித்தர் பாடல் கூட இருக்கு, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். அந்த மாதிரி அந்த மனம் எப்படி செம்மைப்படுத்துறது, அதுக்கு மனம் மட்டும் பத்தாது, ஹோலிஸ்டிக் வெல்பீங், மனம், உடல், ஆன்மா இந்த 3 விஷயங்களும் ஒருங்கிணைத்து இருந்தாதான் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வெளியாகும். ஸோ அது திருவள்ளுவர் எப்படி கூறியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதான் இந்த நூலில் வந்து நம்ம ஆய்வு பண்ணி வெளியிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட இலக்கியங்கள் இல்லாட்டி நம்மளுடைய கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்கிற இந்த விஷயங்களை வந்து இளையோர்களுக்கு, சாதா வாசிக்கிற தன்மை உள்ளவர்களுக்கு அறிவியல் சார்ந்து வெளிப்படுத்துறது தான் நம்மளோட நோக்கம். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஆய்வு கட்டுரையை எடுத்தோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மரபுல அறிவியல் சார்ந்த மரபு, அறிவியல் சார்ந்த மரபு தான் நம்மளுடைய மரபு. அதனால அந்த அறிவியல் வந்து திரும்பவும் நம்ம போய் சொல்லக்கூடாது, கஷ்டமா இருக்கு பிள்ளைங்க படிக்க, இல்லை ரொம்ப இது எப்படி இப்போ பொருந்துமா இந்த காலகட்டத்துக்கு, இது கான்டெம்பரரி ப்ராக்டிஸ்க்கு எப்படி வரும், அது அப்போ அவர் சொன்னாரு இப்போ இவர் சொன்னாரு, ஸோ இவர் சொன்னது இப்போ எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும், இப்போ அடுத்த சயின்ஸ் பூர்வமா எப்படி ப்ரூஃப் பண்ணி செய்ய முடியும். அப்போ இப்போ இது இந்த காலத்துக்கும் பயன்படும், வருகின்ற எதிர்காலத்துக்கும் பயன்படும். அது ஒட்டி தான் இந்த நூலில் மனம், உடல், ஆன்மா இது 3ஐயும் ஒருங்கிணைக்கிற மாதிரி திருக்குறள்ல இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிடும். அந்த ஆய்வு தான் இப்ப நூலாக வெளிவந்திருக்கு. அப்ப இது இளையோர்களுக்கு மனம், உடல், ஆன்மா ஒருங்கிணைத்தால் எவ்வாறு வந்து ஒருங்கிணைக்கலாம், எவ்வாறு ஒருங்கிணைத்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குதோ அதை பத்தி தான் இந்த நூல். இந்த நூலை வந்து வாங்குறதா இருந்தா நீங்க வந்து ஆத்தர்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நாங்கள் விற்போம். அந்த நூல் யூனிவர்சிட்டி மலையா பிரஸ்ல விற்பனையாகும். அடுத்தது கிர புடயா அதுலேயும் இனிமேலும் அங்கே இருக்கும். எல்லா நூல் நிலையத்திலையும் கிடைக்கும். நம்மளுடைய நேஷனல் லைப்ரரி அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். செல்லப்பெருமாள். நான் தற்பொழுது மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்விருக்கையில் இருக்கிறேன். இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ் என்ற நூல் அனுராதா அவர்களும் செல்வஜோதி அவர்களும் இணைந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இது திருக்குறள் எந்தளவுக்கு வாழ்க்கையில் பலனுள்ளதாக, ஒரு சமநிலை வாழ்வுக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது என்பதை பற்றி மிகுந்த அறிவியல் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலை அனைவரும் வாங்கி படித்து பயன்பெற அழைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இங்கு தற்சமயம் நான் திருவள்ளுவர் ஆய்விருக்கையின் மூலமாக எந்தெந்த வழிகளிலெல்லாம் திருக்குறள் பரப்புவதற்கு மலேசியாவில் வாய்ப்பு இருக்குமோ அந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமை அளிப்பதாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். அனைத்துலக புத்தக கண்காட்சி உலக வணிக மையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்தக கண்காட்சியானது காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை பார்வைக்கும் விற்பனைக்கும் திறந்திருக்கும். ஏறத்தாழ 1200 கடைகள் அமைக்கப்பட்டு 100க்கு மேற்பட்ட வெளியீட்டாளர்கள் இந்த கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம் நாட்டில் மட்டுமல்லாது உலக அரங்கில் இருக்கின்ற மற்ற நாடுகளிலிருந்தும் நிறைய புத்தகங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. ஏசிய நாட்டின் மிகப்பெரிய புத்தக கண்காட்சியாக இந்த கண்காட்சி திகழ்கின்றது. இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆகின்றன. அன்று தொடங்கி இன்று வரை எங்களது இந்த ஜெயபக்தி நிறுவனம் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு முக்கிய காரணம் தமிழ் புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சி இடம்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான் நாங்கள் இதை தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றோம். மற்ற மொழிகள், அனைத்து மொழிகளும் இருக்கின்றன. தமிழ் மக்களின் அதாவது வாசிக்கும் பழக்கம் என்பது மிகவும் முக்கியமானது. வாசிக்கின்ற பழக்கம்தான் ஒரு மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மலாய் அன்பர்கள் நிறைய வாசிக்க தொடங்கி விட்டார்கள்.
அதே போன்று சீன மக்கள் அதிக அளவில் அன்று தொட்டு இன்று வரை வாசிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் நம் இந்திய சமுதாயத்தின் இந்த வாசிக்கும் தன்மை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது என்று நான் சொன்னால் வருத்தமளிக்க ஒரு விஷயமாகத்தான் அமைகின்றது. ஏனென்றால் ஆனால் அதிலே கைவெட்டு இயல்பெட்டு வெண்ணுகின்ற அளவுக்கு தான் நம்ம இந்திய சமுதாயம் பங்கு கொண்டிருக்கின்றது. இது உண்மையிலே வருத்தமளிக்க வேண்டிய விஷயம். இந்த நிலை மாற வேண்டும். அதனால் இந்த 10 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே நான் சொன்னது போல 7ஆம் தேதி ஜூன் மட்டும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகின்றது. அதுவும் காலை 10 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை தொடங்கி இருக்கின்றோம். இதில் நாங்கள் 614 என்ற தேவான் துண்டு ரசாஸ் பூன்றாவிலே நாங்கள் இடம்பெற்றிருக்கின்றோம். நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்களது புத்தக தேவைகளை, அதாவது குறிப்பாக தமிழ் புத்தக தேவைகளை பூர்த்திக் கொள்வது மட்டும் அல்லாமல் மற்ற ஏனைய புத்தகங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவற்றையும் வாங்கலாம். இங்கு வர வேண்டும் என்பது கூட அல்ல, நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர வேண்டும், புத்தகங்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அவா. நீங்கள் ஏதேனும் கடைக்கு சென்று புத்தகங்களை பார்த்து உங்களது குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏற்ற புத்தகங்களை வாங்கி செல்லுமாறு பணிவொன்றை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.